சற்றுமுன் வெளியான தகவல். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைவு. ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் வந்துள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களின் விலையில் ரூபாய் 25 குறைந்து தற்போது 19 கிலோ சிலிண்டர் ரூபாய் 1881க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கும் வணிக பயன்பாட்டுக்கும் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்து வருகிறது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயில் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகிறது. இதற்காக பெட்ரோல், டீசல் விலை தினமும் மாறுவதை போல் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை மாதந்தோறும் மாறுகிறது. அந்த வகையில் இந்த மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை சற்று குறைந்துள்ளது. அது எவ்வளவு குறைந்துள்ளது? அத பத்தி பார்த்தோம்னா, சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை ரூபாய் 25 குறைந்து ரூபாய் 1881க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரு சிலிண்டர் ரூபாய் 868.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வணிக சிலிண்டரின் விலை ரூபாய் 41 குறைந்தது. இதனால் சென்னையில் வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 1091.50க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதே சமயம் கடந்த ஓராண்டாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி மத்திய அரசு ரூபாய் 50 உயர்த்தியது. இதனால் ரூபாய் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 868.50க்கு விற்கப்படுகிறது. இதையடுத்து கடந்த மாதம் சிலிண்டர் விலை உயரவில்லை. இந்த மாதம் வணிக சிலிண்டர் விலை மட்டும் உயர்ந்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ரூபாய் 100 குறைக்கப்பட்டது. இதனால் சிலிண்டரின் விலை ரூபாய் 918.50லிருந்து 818.50ஆக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த விலையானது ரூபாய் 50 உயர்த்தப்பட்டதால் ரூபாய் 868.50க்கு வீட்டு உபயோக சிலிண்டர் விற்பனையாகிறது. அது மட்டுமல்லாமல் பட்டாவில் இருந்தவர்களின் பெயர்களை நீக்கி வாரிசுகள் பெயரை சேர்ப்பது எப்படி என்று தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் அனைத்து சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்கி வருகிறது. அந்த வகையில் பட்டாவில் பெயர் மற்றும் பெயர் சேர்த்தல் ஆகியவற்றையும் ஆன்லைனில் படுத்தியுள்ளது. குறிப்பாக பட்டாவில் பெயர் நீக்கல், சேர்த்தல் ஆகியவற்றை ஒரு சில நிமிடங்களில் உடைமைதாரர்கள் உரிய ஆவணங்களுடன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதன்படி இதற்காக மணிக்கணக்கில் தாலுகா அலுவலகத்துக்கு சென்று காத்திருக்க வேண்டியதில்லை. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் இப்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பட்டாவில் இருந்தவர்கள் பெயர்
நீக்கி வாரிசுகள் பெயரை சேர்க்க ஆன்லைனில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிவிப்பானது பட்டாவில் உள்ள இறந்தவர்களின் ஒரு நிமிட இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்களை அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க உரிய ஆவணங்களுடன் இ-சேவை மையங்கள் அல்லது சிட்டியன் போர்ட்டல் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளார். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் உள்ள நிலங்களில் நில ஆவணங்கள் கணினி மயமாக்கப்பட்டு இணைய வலையில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் www.eservice.tn.government.in என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் பல சிட்டாவியுள்ள பட்டதாரர்களுக்கு இருந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டாலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டாலும் உள்ளது. இதற்காக மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டதாரர்கள் பெயர் மற்றும் தொடர்பாக உரிய ஆவணங்கள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களின் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதேபோல மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் பட்டாவில் பெயர் மற்றும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் இந்த ஆன்லைன் போர்ட்டல் வாயிலாக உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கவும் தமிழ்நாடு அரசு வழிவகை செய்திருக்கும் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதனால் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது ஒரு முக்கியமான அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறப்பான போர்ட்டலை தமிழ்நாடு அரசு வகுத்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.